Hi friends, welcome back to தையல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்பர்லா குர்த்தி, அதுக்கப்புறம் ஏலைன் குர்த்தி, ஒன் பீஸ் அம்பர்லா குர்த்தி, இந்த மாதிரி 3 வெரைட்டி ஆஃப் குர்த்தி நேம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அதுதான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அம்பர்லா குர்த்தி. இந்த ட்ரெஸ்க்கு எதனால இந்த நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கீழே நமக்கு நல்ல ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். நம்ம நார்மலாக சுடிதார் வியர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு அம்பர்லா கட் மாடலில் சுடிதாரோ இல்லை மேக்ஸி ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு நீ லென்த்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு லாங் டாப்போ ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களோட அந்த லுக் பார்க்க நல்லா இருக்கும். சைடில் ஓப்பன்லாம் இல்லாமல் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி நல்லா ஃபுல் ஃப்ளேர்டாக நல்ல பெரிய துணியில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு துணி கொஞ்சம் எக்ஸஸாக தான் தேவைப்படும். இந்த மாடல் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேலே டாப் போர்ஷன் தனியாகவும் இடுப்பு அளவுலேருந்து நமக்கு கீழே அந்த துணியோட எட்ஜ் வரைக்கும், அதாவது அந்த ட்ரெஸ்ஸோட எட்ஜ் வரைக்கும் நமக்கு தனியாக ஒரு ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி, மேலே டாப் போர்ஷன் தனியாக கீழே ஸ்கர்ட் பார்ட் தனியாக அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த அம்பர்லா டைப் குர்த்திலேயே இந்த கீழே இருக்க ஸ்கர்ட் மாடலே நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்கர்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னா நமக்கு ட்ரெஸ்ஸோட வெரைட்டியே வேறு மாதிரி கிடைக்கும். நமக்கு ட்ரெஸ்ஸோட டிசைனே வேறு மாதிரி கிடைக்கும். கீழே சர்க்கிள் டைப்பில் ஸ்டிச் பண்ணலாம், ஹாஃப் சர்க்கிள் டைப்பு, அனார்கலி மாடலில் கீழே அம்பர்லா கட் ஸ்டிச் பண்ணலாம். எல்லாமே வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம கீழே ஸ்கர்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணலாம். அம்பர்லா குர்த்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேலே டாப் தனியாக கீழே அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரி நல்லா ஃபுல் ஃப்ளார்டாக ஸ்கர்ட் மாடலில் நமக்கு சுடிதாரோட அந்த லுக் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஏலைன் குர்த்தி பார்க்க போகிறோம். ஏலைன் குர்த்தின்றது பார்த்தீங்கன்னா, இது அம்பர்லா கட் குர்த்தி மாதிரி இல்லாமல் நார்மல் டாப்பு, நம்ம கடையிலலாம் ரெடிமேட் ட்ரெஸ்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். ரெடிமேட் டாப்லேயுமே சைடு ஸ்லிட் உள்ளது, சைடு ஸ்லிட் இல்லாதது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இது இந்த ஏலைன் குர்த்தின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே ஷோல்டர்லேருந்து கீழே அந்த டாப் எண்ட் ஆகிற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு ஏ ஷேப்பில் இருக்கும். நம்மளோட இடுப்பு அளவுலேருந்து கீழே ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஷேப்பில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அம்பர்லா கட் மாடல் மாதிரி ரொம்ப ஃப்ளேர் இல்லாமல், ரொம்ப ஸ்ட்ரைட் கட் சுடிதார் மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் இல்லாமல், சைடில் கொஞ்சம் ஃப்ளேர் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏலைன் குர்த்திலையுமே பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் உள்ள மாடல்ஸும் இருக்குது, சைடு ஓப்பன் இல்லாத மாடல்ஸும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பட்டன்ஸ் வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன் ஏலைன் குர்த்தி மாடலும் இருக்குது. நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரன்னிங் மெட்டீரியல் கிளாத்ஸ் எடுத்து கூட நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நம்ம வியர் பண்ணுறப்போ ஒரு இங்கிலீஷ் லெட்டர் ஏன்ற லெட்டர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கும் போது. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் ஏலைன் குர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ் அம்பர்லா குர்த்தி. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபீச்சர் என்னன்றது பார்த்தீங்கன்னா, அம்பர்லா கட் குர்த்தி மாடலில் உள்ள அதே சேம் இதுதான். ஃபுல் ஃப்ளார்டாக இருக்கும். இதோட லென்த் எந்த லென்த்னாலும் இருக்கலாம். ஷார்ட் டாப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சுடிதார் நார்மல் சுடிதார் போடுற அளவுக்கு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீ லென்த்துக்கு போடலாம், இல்லை மேக்ஸி டைப்பில் கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நமக்கு நடுவில் அந்த இடுப்பு அளவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஷோல்டர்லேருந்து கீழே நமக்கு அந்த ட்ரெஸ்ஸோட ஹைட்டு எந்த இடத்துல நமக்கு ட்ரெஸ்ஸோட லென்த் நம்ம எவ்வளோ வேணும்னு முடிவு பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ஒரே சிங்கிள் பீஸில் இருக்கும். ஷோல்டர் டு கீழே ஹெம் லைன் வரைக்கும் ஒரே பீஸில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஒன் பீஸ் அம்பர்லா குர்த்தி, அப்படி இல்லைன்னா சிங்கிள் பீஸ் அம்பர்லா குர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம அதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதோட பேர் மாறும். ஷார்ட்டாக எடுத்திங்கன்னா ஷார்ட் டாப்பாக இருக்கும். லென்த் நீயை விட கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்திங்கன்னா லாங் டாப்பாக இருக்கும். ஃபுல்லாக நம்மளோட ஹைட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி இருக்கும். ஒன் பீஸ் அம்பர்லா குர்த்தி அப்படின்றது ஷோல்டர் டு நம்மளோட ஹெம் லைன் வரைக்கும், அந்த ட்ரெஸ்ஸோட எண்டிங் வரைக்கும் சேம் சிங்கிள் பீஸில் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. அவ்வளோதான். அம்பர்லா கட் குர்த்திக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அம்பர்லா கட் குர்த்தியில் ஒரு டாப் போர்ஷன் கீழே ஸ்கர்ட் போர்ஷன் இருக்கும். இதில் ஒரே சிங்கிள் பீஸ் தான் இருக்கும், ஷோல்டர் டு கீழே ஹெம் லைன் வரைக்கும். இப்போ இந்த 3 ட்ரெஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டவுட் கேட்ட அந்த சிஸ்டருக்கு டவுட் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கு ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த மாதிரி வேறு என்ன ஃபேஷன் டிசைனிங் அப்படி இல்லைன்னா ஸ்டிச்சிங்கில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.